ஏன்னா எனக்கு வேர்த்துச்சுன்னா ஸ்கின்ல ரேஷஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும் ஆண்டி. அப்ப நான் அதுக்கு லாக்ஸ் அண்ட் லாக்ஸ்ல செலவு பண்றதுக்கு இப்ப நான் ஜஸ்ட் thousandsல செலவு பண்ணா அது சேவிங்ஸ் தானே ஆண்டி. You'll understand that later auntie. So thank me later. Okay? Bye. So as I was telling you, auntie கொஞ்சம் படாது. Thank you. அட கடவுளே, பணக்கார வீட்டு பொண்ணுன்னு கல்யாணம் பண்ணி வச்சா மொத்த சொத்தையும் காலி பண்றவா போலயே. பட்ட பகல்ல எதுக்கு லைட்? இந்த வெளிச்சமே போதும். நில்லுமா. டேய், உன் பொண்டாட்டிக்கு புதுசா ஏதோ நோய் வந்திருக்கு போல. டாக்டருக்கு போன போடுறா. ஐயோ அத்தை, என்னாச்சு உங்களுக்கு? எனக்குலாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். அப்புறம் ஏமா எங்க சுவிட்ச் போட்டுருக்கத பார்த்தாலும் ஆஃப் பண்ணிடுற? நேத்து அப்படிதான் போன் சார்ஜ் போட்டு வச்சிருந்தா ஆஃப் பண்ணிட்டேன். மோட்டர் போட்டு 1 நிமிஷம் கூட ஆகல, ஆஃப் பண்ணிட்டேன். பாத்ரூம் போகும்போது தண்ணி இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். பாத்ரூம்ல ஆள் இருக்காங்களா பாக்க மாட்டியா? நீ பாட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு போயிடுற. இருட்டுல வலிக்கு விழுந்து நான் ஐசியூல அட்மிட் ஆயிருப்பேன் தெரியுமா? ஐயோ அத்தை, நீங்க பாத்ரூம் குள்ளே இருந்தீங்க? ஏன் அத நான் வெளியில வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு போயிருக்கணுமா? ச்சே, இதுக்கப்புறம் நீங்க பாத்ரூம் குள்ள இருந்தீங்கன்னா உங்ககிட்ட சொல்லிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு போயிடுறேன், சரிங்களா? ஏமா இப்படி எல்லாம் பண்ற? அதுவா அத்தை, சின்ன வயசுல இருந்தே எங்க வீட்ல சிக்கனமா இருக்கணும், கரண்ட் பில் எல்லாம் மிச்சம் பண்ணணும்னு சொல்லி சொல்லி வளர்த்திருக்காங்க அத்தை. அதுக்கு அதனாலதான் இங்க கரண்ட் பில் எல்லாம் மிச்சம் பண்றேன். பாருங்க, எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சா நமக்கு இபி பில்லே வராது, கம்மியா வரும். பாருங்க, உங்களுக்காக 3 விசிறி வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுலயே நம்ம நல்லா விசிறிக்கலாம். சூப்பரா காத்து வருதுல, புடிங்க. இயற்கை காத்துலதான் அத்தை வாழணும், இந்த மாதிரி செயற்கை காத்துல எல்லாம் வாழக்கூடாது, புரியுதா? புடிச்சுக்கோங்க. நம்ம என்ன சுவிட்சர்லாந்துல இருக்கிறோம், ஆனா அவனா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிடுற. ஹாய் ஆண்டி. உட்காருமா, சாப்பிடலாம். என்னம்மா ஸ்மெல் பண்ணிட்டு இருக்க? எல்லாம் இன்னைக்கு பண்ணதுதான். இன்னைக்கு செஞ்சதுன்னா அப்போ இப்ப செய்யலையா? சாதம் மட்டும் சூடா வடிச்சேன், குழம்புலாம் காலையிலே செஞ்சுட்டேன். Oh my god, no. என்னம்மா குழம்புல ஏதோ நெடி ஏறிச்சா? ஆண்டி, இது பாய்சன். ஐயோ, என் புள்ள சத்தியமா நான் விஷம்லாம் வைக்கலாமா? யாரா சொந்த மருமகளுக்கு போய் விஷம் வைப்பாங்களா? ஆண்டி, குக் பண்ணா 30 minutes குள்ளேயே சாப்பிடணும், இல்லாட்டி எந்த ஃபுட்டா இருந்தாலுமே அது பாய்சன் தான் ஆண்டி. இதுல ஜெர்ம்ஸ் அண்ட் பாக்டீரியாஸ்லாம் ஃபார்ம் ஆகும், தெரியுமா உங்களுக்கு? எங்க வீட்ல எல்லாம் ஷெஃப் சுட சுட சமைச்சு சுட சுட தட்டுல இறக்குவாங்க ஆண்டி. இப்படி எல்லாம் சாப்பிட்டா 2 பேருமே சீக்கிரமா பழசாயிடுவோம். அப்புறம் உங்களுக்கு நானும், எனக்கு நீங்களும் ஹேர் டை அடிச்சிட்டு சுத்த வேண்டியதா. ஐயோ, இப்போ என்ன பண்றது? இந்த ஃபுட்ஸ் எல்லாமே ரிஜெக்டட்.